உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பிறக்க இருக்கிற இந்த 2026 வருட புத்தாண்டு எப்படி எல்லாம் இருக்க போகிறது, என்னவெல்லாம் கொடுக்க போகிறது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் த மோஸ்ட் பவர்ஃபுல்லான மீன ராசி நேயர்களுக்கு. மீனராசி நேயர்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படி இருக்க போகுது? ஏன் நீ வேற வைத்த சில கலப்பு இருக்கிற 11 ராசிக்காரர்களும் இப்படி தான் பேசிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சும்மா பின்னாடி உட்காந்து இளையராஜா சோகிதம் வாசிக்கிற மாதிரி வாசிட்டு இருக்கீங்க. ஆனால் 11 ராசிக்காரங்களும் உங்களுக்கு மட்டும் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மட்டும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள ஸ்டமக் பர்னிங் எனக்கு தெரியுது. என்கிட்ட வந்து புலம்புறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா ராசிநாதன் கேந்திரம் ஏறி இருக்கிறார். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல போய் உட்கார போறாரு. யாருக்குமே கிடைக்காத விபரீத ராஜயோகம், அதிர்ஷ்ட யோகம், கோடீஸ்வர யோகம், என்னென்ன யோகம் இருக்கோ எல்லாத்தையும் இன்ஃபினிட்டி போட்டு வச்சுக்கக்கூடிய ராசியாக யார் இருக்கா? மீனராசினியர்கள் தான் இருக்கீங்க. ஸோ மீனராசினியர்களுக்கு என்னதான் யார் என்ன சொன்னாலும் சரி, சனி தன்னோட அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்க முடிக்கக்கூடிய வருடம் இந்த 2025 27வது வருடம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி மீனத்தை தொடுவார், தன்னோட அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுவார். அப்போ சனி கெட்டதை பண்ணவே மாட்டார், அந்த இடத்துல நல்லது மட்டும்தான் பண்ணுவார். திரும்ப எகைன் ஸ்டார்ட் பண்ணுவார். 30 வருஷம் முற்று ஒரு சுற்று முடிஞ்சு அங்கே மீனத்தில் வந்து நிற்கக்கூடிய சனி தன்னுடைய குருத்தன்மையை வெளிப்படுத்துவார். அந்த அமைப்புல பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு கெட்டவையெல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. ஆனா உங்களுடைய சுயஜாதகம் என்ன சொல்லுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, கோச்சாரப்படி இப்படி உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்கோ, என்ன பண்ணுதோன்றதை பொறுத்து என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன பிளான்ட் எந்த இடத்துல உட்காந்துருக்கு, யாரோட கும்மி அடிக்குது, யாரோட பார்வையில இருக்கு, இதெல்லாம் பொறுத்து சில பலன்கள் வேறுபடலாம். ஆனா கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா 2026 வருடம் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேலை மாற்றம், வேலையில் மாற்றம், வேலை மாற்றத்துக்கும் வேலையில் மாற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்புறமா சொல்லித்தரேன் என்ன தமிழ. வேலை மாற்றம், வேலையில் மாற்றம், வேலைக்கான இடமாற்றம், சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, உங்களை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு போராடக்கூடிய தன்மை, வீட்டில் சின்னதாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு போகிறது, நம்மளுக்கும் ஸ்பௌஸுக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன ஊடல் வர்றது அப்படின்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் மீனராசிக்காரர்களுக்கு இயங்க போகுது. ஏன்னா என்ன சுற்று சனின்றதை பொறுத்து இருக்குல்ல. நீங்கள் 2ஆம் சுற்று சனியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கு சனி நிறைய பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஜென்மச்சனியில் ஜெயிக்காதவங்க எப்பயுமே ஜெயிக்க மாட்டாங்க. சொல்லிட்டு இருக்க 7.5 சனியில் தான் ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியும். 7.5 சனிலையும் அஷ்டம சனிலையும் தான் ஒரு மனுஷங்க ஜெயிச்சு தன்னை வந்து யாருன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த அமைப்பை உலகம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அப்போ மீனராசிக்காரங்க ஜெயிக்க பிறந்ததற்கான தன்மையை காட்டக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த 2026 என்பது இனிதிய மலர காத்திருக்கிறது. முதல் ஒரு 4 மாதங்கள் கண்டிப்பாக வீட்டோட முடியலன்னு சொல்லக்கூடிய வார்த்தை இந்த மீனராசிக்காரங்க வாயில வரும். குடும்பத்தில் முடியாது, உங்களுக்கு ஏதாவது சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகலாம். முதுகு தண்டுவடம் பின்னி எடுக்கும், முதுகு பெயின் வரும், பல்லு கண்ணு சம்மந்தப்பட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டு அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரியே வச்சுருப்பீங்க. திரும்ப எகெயின் எடுத்து போய் கண்ணாடியோ பல்லுக்கு ஏதோ ஒன்றா போய் பார்த்துட்டு வர வேண்டிய அமைப்பை கொடுக்கும். இல்லை கால்சியம் குறைபாடு வந்து சேரும். அதுவும் எஸ்பெஷலி மார்ச் மாதம்லாம் வரும்போது அந்த சனியோடு சேர்ந்து சூரியன் ஒருவார் கால்சியம் பற்றாக்குறை உண்டாக்கி பல்லில் பிரச்சனை உண்டாக்குவார், கால் முட்டியில் பிரச்சனை உருவார், எலும்பில் வந்து கால்சியம் குறைபாடு உருவாக்குவார். கவனமாக இருக்கும். ஸோ மீனராசிக்காரங்க இந்த தடவை வந்துட்டு உங்களுடைய கால்சிய குறைபாடு அதிகரிக்கலாம், அயன் சத்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஸோ ஹெல்த்தை ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். லேசினஸ் அதிகரிக்கும், சோம்பேறித்தனமாக சோம்பலாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக்கிங்க. சுறுசுறுப்பாக்கினா நான் சனியை வெளியில் ஏற்றணும். உள்ளே இருக்கக்கூடிய வேர்வை எல்லாம் சனிதான வெளியேறி விட்டதுனால சுறுசுறுப்பு அதிகமாகிடும். அப்போ நடக்கணும். 12ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு சனி வந்து அமர்ந்திருக்கிறார், நம்மளோட வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாருன்ற போது நல்லா கொஞ்சம் இந்த நியூ இயர் ரெவல்யூஷனாக எடுத்துக்கோங்க. நான் வந்து உடலை குறைச்சே தீருவேன், உடனே என்னெல்லாம் பார்க்கக்கூடாது சரியா, நான்லாம் அதை எடுக்கவே மாட்டேன் சரியா. அந்த மாதிரி இந்த தடவை வந்து நியூ இயருக்கான ஒரு இதை எடுத்தே ஆகணும். எடுத்து கொஞ்சம் உடலை குறைத்து கொள்ளக்கூடிய, உடல் பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது. ஓகே கூல். படிக்கிற மீனராசிக்காரங்க சூப்பராக படிப்பீங்க. என்ன மேடம் நிறைய சொல்லாமல் போகிறீங்கன்னா, ஒன்றுமே நல்லது தான் நடக்க போகுதுங்க. என்னதான் 7.5 சனியாக இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் சோம்பேத்தனம் அதிகரிக்கும். எல்லாருக்கும் இந்த தடவை கற்றுக்காம எப்போ கற்றுப்பீங்க? சனி சூப்பராக அனுபவ பாடத்தை கொடுக்க போகிறார். எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கொடுக்க போகிறார். இந்த பாடம் ஒன்று போதும் உங்கள் வாழ்க்கையில். என்னதான் நான் கூவினாலும், என்னதான் பக்கத்தில் இருக்கவங்க கற்றுனாலும் அவங்கவுங்களுக்கான அனுபவத்தை அவர்கள் தான் பெற முடியும். இந்த தடவை நிறைய அனுபவம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. அவர்கள் வயதுக்கு ஒத்த மாதிரியான அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை என்னதான் நினச்சாலும் அவனை தவிர வேறு யாராலையும் மாற்ற முடியாதுன்ற மாதிரி நிறைய மீனராசிக்காரர்களுக்கு உண்மை முழக்கங்கள் வெளிச்சத்துக்கு வரும். மனசில் போட்டி வராமல் பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் அது எந்திரிச்சு வரும். ஏக்கம் வந்தால் பொறாமல் வந்ததுன்னு அது நம்மையே அழிச்சிடும். அதனால் அது மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும், உங்களுக்கு தான் சூப்பராக விதிச்சிருக்கான். ராசிநாதன் கேந்திரம் இருக்கார், அதுக்கப்புறம் ராசிநாதன் 5ஆம் இடத்துல வந்திருக்கார். வேறு யாருக்கு கிடைக்கல இந்த கொடுப்பனை? எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே கிடைக்காது, உங்களுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு.
அதுவே எனக்கே ஒரு லைட்டாக பொறாமையாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த மீனராசிக்காரங்க சூப்பராக இருந்துக்கிட்டு சும்மா வந்து பின்னாடிலாம் சோகிதம் வாசிக்கவே கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க பிளானட் பண்ணும். நம்ம மனசு தான் நான் சூப்பராக இருக்கேன் தினம் இதை மட்டும் சொல்லிட்டு போங்க. மீனராசிக்காரங்க சூப்பராக இருப்பீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நான் சூப்பராக இருப்பேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருப்பீங்க, பிரபஞ்சத்துக்கு கேட்கட்டும். நீங்கள் டைப் பண்ணும்போதே உங்களுடைய கை ஃபிங்கர் வழியே அப்படி கேட்கும். ராகுட்ட சொல்லிவிடுங்க நான் சூப்பராக இருக்கேன்னு. அதனால் எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு பணியில் மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக பிராப்தி, உத்தியோகத்தில் ஒரு நெளிவு சுழிவை பார்த்து போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கால்சியம் குறைபாடு, பல்லு, கண், இடுப்பு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. வீட்டில் கூடிய உடல்நிலையை பார்த்துக்கணும். ப்ரீத்திங் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். நிறையா பேருக்கு காய்ச்சல் வரும், சில பேருக்கு பேராஸ்டமால் போடுவாங்க, சில பேருக்கு ஐவி போடுவாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் 2வது ரகத்தில் இருக்கும். நெபுலைசர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு கொண்டு வந்து கொடுக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கும் நம்மளுக்கும் சளி தொண்டர்கள் மூலமாக நெபுலைசர் வைப்பாங்க முதல் 2 மாதங்கள். ஸோ கொஞ்சம் மருத்துவமனையை நாட வேண்டி இருக்கலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டம்லாம் சூப்பராக இருக்குது. ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்குது. குலதெய்வத்துடைய கடாக்ஷன் சூப்பராக இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, குலதெய்வத்துக்கு இது பண்ணுறது. ஒரே ஒரு இந்த தடவை சனியை பிரீத்தி பண்ணுறதுக்கு ஒன்றே இழுப்பெண்ணெய் வாங்கி ஏதாவது ஒரு கோவிலில் தானம் கொடுங்க. மீனராசிக்காரங்க இந்த தடவை இழுப்பெண்ணெய் வாங்கி ஏதாவது ஒரு கோவிலில் தானம் கொடுத்து அந்த தானம் ஏற்ற சொல்லிட்டாலே போதும். அந்த விளக்கின் வெளிச்சம் போதும் உங்களை வந்து விஸ்வரூப வெற்றிக்கு கொண்டு போய் நகர்வதற்கு. ஸோ நிறைய இழுப்பெண்ணெயில் வந்து விளக்கேற்றி, இழுப்பெண்ணெயில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணையும் விட்டு மிக்ஸ் பண்ணி வீட்டில் விளக்கேற்றினீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தேவையில்லாமல் வரக்கூடிய தடைகளும் தாமதங்களும் நிவர்த்தி ஆகிடும். ஓகே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் கண்டிப்பாக அனுமன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி உச்சி பிள்ளையார் வழிபாடு அது உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். பழனிமலை முருகன் வழிபாடு மிகப்பெரிய மகத்தான வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஸோ இந்த 3 வழிபாடும் நீங்கள் செய்ய அதோடு சேர்ந்து குலதெய்வத்துடைய ஆசையும் பெறக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான லக்கி கலர் என்ன இருக்குன்னா ஸ்கை ப்ளூ கலரும், பிங்க் கலரும், கிரே கலரும் பயன்படுத்துங்க. மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க பிளானட் பண்ணும். நம்ம மனசு தான் நான் சூப்பராக இருக்கேன் தினம் இதை மட்டும் சொல்லிட்டு போங்க. மீனராசிக்காரங்க சூப்பராக இருப்பீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நான் சூப்பராக இருப்பேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருப்பீங்க, பிரபஞ்சத்துக்கு கேட்கட்டும். நீங்கள் டைப் பண்ணும்போதே உங்களுடைய கை ஃபிங்கர் வழியே அப்படி கேட்கும். ராகுட்ட சொல்லிவிடுங்க நான் சூப்பராக இருக்கேன்னு. அதனால் எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு பணியில் மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக பிராப்தி, உத்தியோகத்தில் ஒரு நெளிவு சுழிவை பார்த்து போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கால்சியம் குறைபாடு, பல்லு, கண், இடுப்பு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. வீட்டில் கூடிய உடல்நிலையை பார்த்துக்கணும். ப்ரீத்திங் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். நிறையா பேருக்கு காய்ச்சல் வரும், சில பேருக்கு பேராஸ்டமால் போடுவாங்க, சில பேருக்கு ஐவி போடுவாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் 2வது ரகத்தில் இருக்கும். நெபுலைசர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு கொண்டு வந்து கொடுக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கும் நம்மளுக்கும் சளி தொண்டர்கள் மூலமாக நெபுலைசர் வைப்பாங்க முதல் 2 மாதங்கள். ஸோ கொஞ்சம் மருத்துவமனையை நாட வேண்டி இருக்கலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டம்லாம் சூப்பராக இருக்குது. ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்குது. குலதெய்வத்துடைய கடாக்ஷன் சூப்பராக இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, குலதெய்வத்துக்கு இது பண்ணுறது. ஒரே ஒரு இந்த தடவை சனியை பிரீத்தி பண்ணுறதுக்கு ஒன்றே இழுப்பெண்ணெய் வாங்கி ஏதாவது ஒரு கோவிலில் தானம் கொடுங்க. மீனராசிக்காரங்க இந்த தடவை இழுப்பெண்ணெய் வாங்கி ஏதாவது ஒரு கோவிலில் தானம் கொடுத்து அந்த தானம் ஏற்ற சொல்லிட்டாலே போதும். அந்த விளக்கின் வெளிச்சம் போதும் உங்களை வந்து விஸ்வரூப வெற்றிக்கு கொண்டு போய் நகர்வதற்கு. ஸோ நிறைய இழுப்பெண்ணெயில் வந்து விளக்கேற்றி, இழுப்பெண்ணெயில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணையும் விட்டு மிக்ஸ் பண்ணி வீட்டில் விளக்கேற்றினீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தேவையில்லாமல் வரக்கூடிய தடைகளும் தாமதங்களும் நிவர்த்தி ஆகிடும். ஓகே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் கண்டிப்பாக அனுமன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி உச்சி பிள்ளையார் வழிபாடு அது உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். பழனிமலை முருகன் வழிபாடு மிகப்பெரிய மகத்தான வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஸோ இந்த 3 வழிபாடும் நீங்கள் செய்ய அதோடு சேர்ந்து குலதெய்வத்துடைய ஆசையும் பெறக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான லக்கி கலர் என்ன இருக்குன்னா ஸ்கை ப்ளூ கலரும், பிங்க் கலரும், கிரே கலரும் பயன்படுத்துங்க. மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும்.